ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த விழாக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொழுக்குமலைக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நான் போயிட்டுருக்கிறது திண்டுக்கல்லேருந்து சூரியநெல்லி. அங்கே போனதுக்கப்புறம் தான் சூரியநெல்லியிலேருந்து கொழுக்குமலைக்கு ஜீப் சஃபாரி மூலமாக போகிற மாதிரி இருக்கும். திண்டுக்கல் டு சூரியநெல்லி 130 கிலோமீட்டரு. அந்த கொழுக்குமலையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, 7130 ஃபீட்டுக்கு மேலே போயிட்டு நம்ம சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். இங்கே தாங்க நாங்கள் தங்கியிருந்த நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ரிவர் சைடு கியூபிக்கல் டென்ட்டுன்னு சொல்லிட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பர் ஹெட்டுக்கு 5000 அரௌண்டு வாங்கினாங்க. 2 டைம்ஸ் ரைஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கேம்ப் ஃபயர் பண்ணுறாங்க நைட்டு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் 3:30க்கு அலாரம் வச்சு அவங்களே எழுப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம 4:30க்கு மேலே ஜீப் சஃபாரியில் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த பிளேசஸ். நாங்கள் இயர்லியாக வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. டென்ட் இருக்குது, கியூபிக்கல் டென்ட் இருக்குது. எது வேணுமோ அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் கேம்ப் ஃபயர் நடக்கிற இடம். இது நேற்று நைட் நடந்தது. நல்லா என்ன வேணுமோ எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் மண்டே போனதுனால கொஞ்சம் அவ்வளோ க்ரௌட்லாம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ கொஞ்சம் நிறையா இல்லை. ஆனால் சண்டே சாட்டர்டே வந்தால் இங்கே நைட்டு தங்கிட்டு சண்டே மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறப்ப செம்மையாக இருக்கும். வாங்க, இப்போ தான் ரைடுக்கு ஆரம்பிச்சிட்டோம். 4லேருந்து 4:30க்கு ஜீப் புறப்படும். கீழேருந்து ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் டாப் ரீச் ஆகிறதுக்கு. ஆஃப் ரோடு தாங்க, கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு தான். ரொம்ப சூப்பர் அனுபவமாக இருந்துச்சு. இதான் அந்த வியூ பாயிண்ட்டு. டாப்பில் ரீச் ஆகிட்டோம். இதான் அந்த வியூ பாயிண்ட்டு. செம்மையாக இருக்கும். க்ளவுடெலாம் நம்ம கிட்ட காலு கீழே வந்து போகிற மாதிரி அந்த ஃபீல் ஆச்சு. நான் ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன், ஆனால் நேரில் போன அனுபவம் செம்மையாகவே இருந்துச்சு. அந்த மேகங்களுக்கு இடையில் அந்த சன்ரைஸ் வர்றது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நமக்கு மேகம் மேலே படர்ந்து போகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போனோம்னா நிறையா நம்ம கரெக்டாக இன்னும் ஜூம் பண்ணி நல்லா எடுக்கலாம். இது சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட் தான் அது. கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு போயிட்டு வரணும். செம்மையாக இருந்துச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.